ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய கோல்டு சீட்டு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே சீட்டு போட்டிருக்கேன், எவ்வளோக்கு போட்டிருக்கேன், முடிஞ்சிடுச்சா என்னன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். எனக்குமே முதல்ல இந்த கோல்டு சீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் லாஸ்ட் டைம் ஒரு ஹாரம் வாங்கியிருந்தேன். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த ஹாரம் வாங்கும்போது தான் எங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸே வந்துச்சு. அதனால தான் நான் கோல்டு சீட்டே போட்டேன். நீங்களும் கோல்டு எடுக்கிறத ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னா சீட்டு போட்டே எடுங்க. அதில் ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. நான் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் தான் சீட்டு போட்டிருக்கேன். வேலூரில் இருக்க மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் தான் சீட்டு போட்டிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு சீட்டு பார்த்தீங்கன்னா 10,000 மந்த்லி பே பண்ணுற மாதிரி. அதில் நான் 11 மந்த்ஸ் 10,000 பே பண்ணி ஃபஸ்ட்டே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் அதை பே பண்ணி முடித்து வச்சிட்டேன். அன்றைக்கி கோல்டு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,495 ரூபா. 3ஆம் தேதி கட்டியிருக்கேன். 8ஆம் மாதம் 23ஆம் தேதி. இப்போ வரைக்கும் 5 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 6 மந்த்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அங்கே மேனுவலாகவும் நம்மளுக்கு புக்கு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு பில்லுலேயும் நமக்கு அதை நோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5,495 ரூபா கட்டியிருக்கேன். மொத்தமாக 11 மந்த்ஸ் கட்டி முடிச்சிட்டேன். அன்றைக்கி கோல்டு ரேட் 5,495க்கு 20.18 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. அது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000க்கு. மொத்தமாக 1,10,000 கட்டிட்டு ஃபுல்லாகவே முடித்து வச்சிட்டேன். 5,495 ரூபா ஒரு கிராமுக்கு அன்றைக்கி ரேட்டு. 1,10,000க்கு பார்த்தீங்கன்னா 20.18 கிராம் ஆட் ஆகிருக்கு மொத்தமாக. இந்த சீட் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 28/6/2024 அன்னைக்கு முடியுது. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சீட்டும் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதே டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதோட டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அதை மந்த்லி தான் பே பண்ணுற மாதிரி நான் கட்டிகிட்ருக்கேன். மந்த்லி கட்டுற மாதிரி தான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எங்ககிட்ட காசு இல்லைன்றதுனால அதை மாதம் 10,000 பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதமே கட்டிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 6 மந்த்ஸ் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரியும் இருக்குது, அமௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஆனால் சீட்டுக்குன்னு எந்த விதமான ஒரு கிஃப்ட்டும் அங்கே இல்லை. மற்ற ஷோரூம்லலாம் ஸ்கீமில் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த ஷோரூமில் கிஃப்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் மற்ற ஷோரூமில் இந்த ஸ்கீம் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே இருக்குது. அதனால் சரி சொல்லிவிட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். மற்ற ஷோரூம்லலாம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டில் ஆட் ஆகிறவங்களுக்கு 1 மந்த் போனஸு அந்த மாதிரி கூட இருக்குது. ஆனால் இங்கே கிஃப்ட்டோ இல்லை அந்த போனஸ் டைப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம கட்டுறது கிராமாக அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர கிஃப்ட்டு போனஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்களும் ஸ்கீம் போட்டு ஜுவல் எடுக்கிற பர்சனாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர அமௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு ரேட்டில் தான் கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கிராம்ஸில் ஆட் ஆகும்போது அன்றைக்கி நம்ம கோல்டு ரேட் குறையும் போது பார்த்துனே இருந்து அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். கிராம்ஸில் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அமௌண்ட்டில் ஆட் ஆகிறது நம்மளுக்கு அவ்வளோவா பெனிஃபிட்டாக இருக்காது.
வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரியும் இருக்குது, அமௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஆனால் வந்து சீட்டுக்குன்னு எந்த விதமான ஒரு கிஃப்ட்டும் வந்து அங்கே இல்லை. மற்ற ஷோரூம்லலாம் ஸ்கீமில் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த ஷோரூமில் வந்துட்டு கிஃப்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் மற்ற ஷோரூமில் வந்து இந்த ஸ்கீம் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே இருக்குது. அதனால் சரி சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். மற்ற ஷோரூம்லலாம் வந்துட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டில் ஆட் ஆகிறவங்களுக்கு 1 மந்த் போனஸு அந்த மாதிரி கூட இருக்குது. ஆனால் இங்கே வந்து கிஃப்ட்டோ இல்லை வந்து அந்த போனஸ் டைப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம கட்டுறது வந்து கிராமாக அப்படி இல்லைன்னா வந்து அமௌண்ட்டாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர கிஃப்ட்டு போனஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்களும் ஸ்கீம் போட்டு ஜுவல் எடுக்கிற பர்சனாக இருந்தால் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கிராம வர வைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக நம்ம கட்டிடுவோம் மந்த்லி எவ்வளோன்னு. ஆனால் எடுக்கிற அன்னைக்கோட கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து கன்வெர்ட் ஆகும். இன்றைக்கி இருக்க கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை, டெய்லியுமே மாறிட்டுருக்கு, ஒரு ஷஃப்லிங்காகவே இருக்குது. அதனால் நம்ம அன்னன்னைக்கு கட்டுற ரேட்டை வந்து அன்னன்னைக்கு கோல்டு ரேட்டை நம்ம மாற்றி நம்ம வர வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் எந்த மாதிரி கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம் டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய 2வது சீட்டோட புக்கு இது பார்த்திங்கன்னா 5 மாதம் முடிஞ்சிருக்கு. 5 மாதத்தில் நம்மளுக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கு கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.821 மில்லிகிராம் வந்து சேர்ந்துருக்கு. அந்த பில்லுலேயும் இந்த கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகிட்டு வருது. பில்லு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாங்கள் 50,000 பே பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கிற கிராம்ஸ் வந்து 8.851 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. டீட்டெயில்ஸு இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.